இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர்கிட்ட பிரத்யேகமான இந்த ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த ஜியோ ஃபோன் என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண ஒரு பேஸ் ஃபோனில் 4G வசதியை முதலாக ஜியோ கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பிரத்யேகமான கீபேட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பற்றிய தகவல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரத்யேகமான ஃபோன் ஜியோ தரப்புல இருந்து எல்லா ஆன்லைன் வெப்சைட் மட்டும் இல்லைங்க, ஆட்டோமொபைல் துறை எல்லா கம்பெனிகளுமே வந்து தீபாவளியை முன்னோக்கி, தசரா பண்டிகையை முன்னோக்கி நிறைய விதமான ஆஃபர்ஸ்களை வந்து அள்ளி தெரிக்கக்கூடிய ஒரு நேரமாக நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஜியோவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கஸ்டமருக்கு இது வரைக்கும் 1500 ரூபாய் அதுக்கு மேற்பட்ட விலைகளில் வாங்கி கொண்டிருந்த இந்த பிரத்யேகமான ஃபோன் இப்போதைக்கு வெறும் 700 ரூபாய், அதாவது 699 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலையில எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இல்லாம கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிய தகவல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரத்யேகமான வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஃபோவி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடியோக்குள்ள போகலாம். ஜியோ ஃபோன் பல விதமான விஷயங்களை நம்மளால சாதாரண ஒரு கீபேட் ஃபோனுக்குள்ளேயே வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இனிஷியல் ஸ்டேஜில் 1100 நோக்கியா இந்த மாதிரியான ஃபோன்கள்லாம் வந்து அதிக அளவில் இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு காலும் ஒரு மெசேஜ் மட்டுமே சென்ட் பண்ணிக்க முடியும் 2G மூலமாக. பட் 2G 3G அதையும் ஒரு படி தாண்டி 4G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வசதி இந்த பிரத்யேகமான ஃபோனில் வந்துச்சு. இந்த ஃபோனில் 4G வந்ததுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். வைஃபை கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஃபோனில் கொண்டு வந்த முதல் கம்பெனி அப்படின்னா அது ஜியோ அப்படின்னே சொல்லலாம். வீடியோ கால் பேசிக்க முடியும், கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் பண்ணிக்க முடியும், ஜியோ 7 மூலமாக ஆடியோஸ் கேட்டுக்க முடியும். அப்புறம் அவங்களுடைய OTT ஆப் மூலமாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேபிள் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆளுக்கு ஒரு ஜியோ ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு விற்கிற விலைவாசி அப்படி. ஏன்னு கேட்டால் DTH ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 250 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் போட வேண்டியதாக இருக்குது எல்லா சேனல்ஸையும் பார்க்க. பட் வெறும் இந்த ஃபோன் இருந்தது அப்படின்னா ஜியோ டிவி மூலமாக நம்மளால் எல்லா சேனலையுமே வந்து ரொம்பவே ஈஸியாக பார்த்துக்க முடியும். வெறும் 149 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 GB அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? யாருக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும்? ஸோ கண்டிப்பாக ரொம்பவே சூப்பரான விஷயம். அன்லிமிட்டடான வாய்ஸ் கால் பேசிக்க முடியும், டிவி பார்த்துக்க முடியும், மூவிஸ் பார்த்துக்க முடியும். எல்லா விஷயங்களும் சாதாரண இந்த ஃபோனில் கிடைக்கும். அதனாலேயே வந்து என்னவோ தெரியல, இந்த ஃபோன் வரும்பொழுது ரொம்பவே அதிகப்படியான கஸ்டமர்களால் வாங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முற்றிலுமாக இலவசம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோனை அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை ஒரு நீங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஃபோனை ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய கேஷை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய மவுஸ் வந்து அதிகமாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட்டாக இருந்தது. ஸோ இவ்வளோ கொடுத்து வாங்காமல் நிறைய பேர் இருந்தீங்களோ என்னவோ தெரியல. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜியோ கம்பெனி, அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி இப்போ வெறும் 699 ரூபாய்க்கு இந்த பிரத்யேகமான ஃபோனை வாங்கிக்க முடியும். இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேல் வந்தது. பழைய ஃபோன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து 699 ரூபாய்க்கு நீங்கள் இதை வாங்க முடியும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாதுங்க. டேரெக்டாக நீங்கள் 699 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து ஜியோ ஸ்டோரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடைய அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லாமல் நாங்கள் தரோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அதாவது OTT அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரீசார்ஜ் மட்டும் எடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணுறது மூலமாக 7 மாதங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக முக்கியமான பெனிஃபிட்ஸ், அதாவது ஃப்ரீ காலிங், அப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய OTT அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். 7 மாதம் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா மதிப்புள்ள எக்ஸ்ட்ரா ஒரு பிளானை தீபாவளி சேலுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான கோடி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2G ஃபோன்ஸ் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாரையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டெக்னாலஜியை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் ஜியோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறதா சில ஆன்லைன் வெப்சைட்டுகளில் நான் படித்ததை பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரத்யேகமான ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா 699 ரூபாய்க்கு வாங்கலாமா வேண்டாமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான டெக் சார்ந்த விஷயங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் சப்ஸ்கிரைப். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக வந்துடும். ஸ்டே டியூன். அண்டில் சைனிங் ஆஃப் விஜய். பாபா, see you. Have a nice day.